வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு. நம்ம பாதாம் பருப்பை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் கொஞ்சமாக நமக்கு போதுமான அளவுக்கு பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்று நம்ம சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏன் பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிடணும், அதுதான் நல்லது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் இருக்கிறதால தான் அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நம்ம அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, அது என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்கணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைய ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும். ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மயக்கம் ஏற்படும், குமட்டல், வாந்தி உணர்வு ஏற்படும், உடல் பலவீனமாக இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், எந்த ஒரு வேலையிலுமே கவனம் வந்து நம்மளால் செலுத்த முடியாது. இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து நமக்கு தென்படாமல் மறையணும், ரத்த சோகையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இரும்பு சத்து வளமான நலவில் இருக்கக்கூடிய பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம். ரத்த சோகை பிரச்சனை விடுபடுவோம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அழிக்கப்படும். சர்மம் பொலிவு பெறுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாதாம் பருப்புகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இதனால் தோலுக்கு அதிக பளபளப்பு தன்மையை உள்ளிருந்து கொடுக்கும். அதனால் நம்மளுடைய முகத்தில் வந்து எந்த விதமான முகப்பொருட்களும், கண் கருவலியங்களும், கரும்புள்ளிகளும் எதுவுமே இருக்காது. சுருக்கமான ஒரு சர்மமோ வயதான தோற்றமோ எதுவும் இருக்காது. சர்மம் பொலிவு பெறுவதற்கெல்லாம், உள்ளிருந்து சர்மம் அழகாக்கப்படுவதற்கெல்லாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதில் இல்லாத ஊட்டச்சத்துக்களே கிடையாது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு வேண்டிய அத்தனை ஊட்டச்சத்துக்களுமே பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ இதை நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவுகள் சேர்த்துட்டு இருக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது அத்தனையுமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலும் கிடைக்கும். ஸோ எனர்ஜியை கொடுத்து ஒட்டுமொத்த உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கறதுல உடலை வலுப்படுத்தக்கூடியது தான் நமக்கு இந்த பாதாம் பருப்பு. அதனால் நம்ம எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறத தாண்டியும் உடலை வலுப்படுத்திக் கொள்வதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படும். இப்போ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம். பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே இந்த பாதாம் பருப்புகள் அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்புகள் வேண்டாம். இப்போ பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கப்பட்டு இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். கெட்ட கொழுப்புகள் மேலும் படியாமல் தடுக்கப்படும். இதனால் இரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு வந்து பார்த்தோம்னா ரத்த ஓட்டத்தை செலுத்தும். ஸோ இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் போது இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் பாதாம் பருப்பு தொடர்ந்து சாப்பிட வேண்டியது நமக்கு அவசியம். இதனால் இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு குறைவு. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகமாக நம்ம சாப்பிடும் போது மலச்சிக்கல்லாம் நமக்கு ஏற்படும். ஏன்னா மலச்சிக்கல் ஏற்படக்கூடாதுன்னா நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கணும். குறிப்பாக அந்த பானிபூரி, மசாலா போன்ற உணவுகள், நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதை நிறுத்திடணும். இப்போ பாதாம் பருப்புகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. அதை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க, அந்த உணவுகள் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய என்சைம்கள் மூலமாக செரிமானமாகும். விரைவில் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலிருந்து வெளியேற்றப்படும். ஸோ அந்த குடலிருந்து கழிவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியேற்றப்படுவதால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும்.
கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். தினமும் நீங்கள் 5 பாதாம் பருப்பு சாப்பிட்றதுல கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறது அப்படின்றது தான். குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை பாதாம் பருப்பு குறைய வைக்குது. மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த பாதாம் பருப்பு தான் பாதுகாத்துக்கும். இப்போ பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாத உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளை உண்ணும்போது உடல் எடை ஏறாமல் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்க ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால்களை குறைச்சிக்கலாம், உடல் எடையும் ஏறாமல் கட்டுக்கோப்பாக பராமரிச்சிக்கலாம். முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மில் பல பேரினுடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள் இது எதுவுமே நம்மளுடைய முகத்தில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் அதாவது சுருக்கங்கள் போகாமல் நமக்கு வந்து விடாது. இப்போ நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குறதுக்கு 5 பாதாம் பருப்பே போதும். இது நம்மளுடைய அந்த மக்னஸை மறைய வச்சிரும். இப்போ பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்த அப்படின்னாலும் உடலில் கோலோஜன் உற்பத்தி அதிகரிக்கப்படும். சருமத்தில் ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சிறப்பான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். முக சுருக்கங்கள் எதுவும் வந்து தென்படாது. முகம் பொலிவோடு நமக்கு இருக்கும். வயதான தோற்றமெல்லாம் நமக்கு இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவுமே இருக்காது. முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள்லாம் அழிக்கப்பட்டு வெளியேற்றப்படும் போது சுருக்கங்கள் தென்படாத ஒரு சருமத்தை பெறுவதற்கு பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை தவிர்ப்பதில் பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால அதை நம்ம இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதனால மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் எதுவுமே இருக்காது. மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம பெறுவோம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. இதனால பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிடும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகள் வந்து போக ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இளநரை ஏற்படுவது, பித்தநரை ஏற்படுவது, முடி கொட்டுறது இது மாதிரி இருக்காது. பேன் மற்றும் பொடுகு தொல்லை கூட இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு பாதாம் பருப்பு கொடுக்கும். இப்போ பாதாம் பருப்புகளில் ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்கு. இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாம் பருப்புகளில் 58% கொழுப்பு சத்து இருக்கு. ஆனாலும் அது நல்ல கொழுப்பு அப்படின்றதால அது நமக்கு பக்க விளைவுகளை கொடுக்காது. இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 5 நாட்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு மாரடி போடக்கூடிய அபாயம் வந்து 50% குறையும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய வந்து நல்ல கொழுப்பு அப்படின்றதால அது உங்களுக்கு எப்போதுமே தீங்கு தராது, நன்மைகள் மட்டும்தான் கொடுக்கும். இப்போ 30 கிராம் பாதாம் பருப்புகளை தோராயமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சத்துக்கள் தான் நிறைய நன்மைகள் கொடுக்கறதுக்கு காரணமே. இப்போ கலோரிகள் 163, நார்சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு அந்த ஃபேட் வந்து 14 கிராம் இருக்கு பாதாம் பருப்பில். அதுவும் நல்ல கொழுப்பு தான். 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், மேலும் பல்வேறு நிறைய ஊட்டச்சத்துக்களுமே பாதாம் பருப்புகள் இருந்து கொண்டு நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது. ஸோ உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சரி செய்து அதை வந்து நமக்கு மீண்டும் வராமல் தடுக்கிறதுல பாதாம் பருப்பு துணை புரியுது. தொடர்ந்து பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை ஊற வைத்து தோலை நீக்கிட்டு கூட எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.